Hi students, today we are going to start the third term portion, unit 4, our environment. Okay, our environment. What is environment? The surrounding that present us. Okay, so நம்மளை சுற்றி இருக்கிற surroundings தான் என்ன அப்படின்னா environment அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். The surrounding or the space in which a person, animal or a plant lives is known as an environment. சரியா? ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற பிளான்ஸு அனிமல்ஸு ஏரு சாயில் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, என்விரான்மெண்ட் இஸ் எவ்ரி திங் தட் இஸ் சரவுண்ட் ஆஸ் இட் கேன் ஹாவ் போத் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் தி ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஓகே, சரி, இப்போ நம்மளை சுற்றி இருக்கிற ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆர் நான் லிவிங் பார்ட்ஸ் சச் அஸ் சன்லைட், ஏர், வாட்டர், மினரல்ஸ் இன் சாயில். ஓகே, ஸோ நான் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சன்லைட், ஏர், வாட்டர், மினரல்ஸ் present in soil. ஸோ அதே மாதிரி பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆர் லிவிங் திங்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் சச் அஸ் பிளான்ஸ், அனிமல்ஸ், பாக்டீரியா அண்ட் மோர். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, so abiotic factors and biotic factors which include the surroundings that forms the environment. Organisms live constantly, interact with one another and adapt themselves to conditions to their environment. ஸோ ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா தே ஆர் இன்ட்ராக்ட் வித் கான்ஸ்டண்ட்டாக ஒரு பர்டிகுலர் பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்கு அண்ட் தே இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். இப்போ நாம் இருக்கோம், ஸோ நாம் என்ன பண்ணுறோம், வி ஆர் இன்ட்ராக்ட் வித் த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இல்லையா. ஸோ பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணுறோம் அண்ட் வி ஆர் அடாப்டட் ஃபார் அவர் பிளேஸ். நம்ம எந்த பிளேஸில் இருக்கோமோ அந்த பிளேஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிட்டோம். இப்போது ஹியூமன் பீயிங்ஸ் தான். இப்போது நம்ம கண்டிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மல் மாடரேட் டெம்பரேச்சர், சரியா, ரொம்ப ஹை டெம்பரேச்சரும் இல்லை, ரொம்ப கோல்ட் டெம்பரேச்சரும் இல்லாத ஒரு இடம். பட் அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் ஏரியாஸ், இப்போ டெசர்ட்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா டெசர்ட்டில் வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்கும், மார்னிங் டைமில் ஹை டெம்பரேச்சர் இருக்கும், அதே மாதிரி ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கோல்டு டெம்பரேச்சர் இருக்கும், சரியா. ஸோ அப்போ ஹை கோல்டு இருக்கும், ஹை டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்கும், ஹீட்டும் அதிகம், கோல்டும் அதிகம். ஸோ அந்த கண்டிஷனுக்கு அங்கே இருக்க பீப்புள்ஸ் அடாப்ட் ஆகியிருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம் தே அடாப்ட் டு தயர் என்விரான்மெண்ட். அது எந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கோ அந்த என்விரான்மெண்ட்க்கு தே அடாப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிறதுக்காக தே டெவலப் த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். அதுக்கு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் டெவலப் பண்ணிக்குது. ஸோ அந்த ஸ்பெஷல் கேரக்டரை டெவலப் பண்ணிவிட்டு தே லிவ் இன் தட் பர்டிகுலர் என்விரான்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ என்விரான்மெண்ட்டில் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எக்கோசிஸ்டம் இஸ் அ கம்யூனிட்டி ஆஃப் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் தட் ஒர்க் டுகெதர். சரியா, அதே தான் என்விரான்மெண்ட்டே தான். ஸோ எக்கோசிஸ்டம் அப்படிங்கும்போது ஒரு பர்டிகுலர் ஏரியாவை சொல்கிறோம். ஓகே, ஸோ எக்கோசிஸ்டம் இஸ் அ கம்யூனிட்டி ஆஃப் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் தட் ஒர்க் டுகெதர். ஓகேயா, ஈச் பார்ட் ஆஃப் எக்கோசிஸ்டம் ஹேஸ் ரோல் டு பிளே. ஒவ்வொரு ஆர்கானிசமும் லிவிங் திங்காக இருந்தாலும் சரி, நான் லிவிங் திங்காக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றுமே அதுக்கான ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எனி சேஞ்சஸ் இன் என்விரான்மெண்ட் சச் அஸ் இன்க்ரீஸ்ட் டெம்பரேச்சர் ஆர் ஹெவி ரெயின் கேன் ஹாவ் அ பிக் இம்பேக்ட் ஆன் அ எக்கோசிஸ்டம். ஸோ என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கிற வேர்ல்டு இருக்கிறது நம்ம என்விரான்மெண்ட் சொல்கிறோம். ஸோ அதில் ஒரு பர்டிகுலர் பார்ட், இப்போ நம்ம ஸ்கூல் லொக்காலிட்டி, ஸோ அது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ், அந்த பர்டிகுலர் பிளேஸில் இருக்கிற பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்கோசிஸ்டம்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்கோசிஸ்டமில் இப்போ நம்மளுக்கு கண்டினியூஸாக ஹை டெம்பரேச்சர் இருக்குது, இல்லை கண்டினியூஸாக ரெய்னியாக இருக்குது அப்படின்னாவே நம்மளுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா. ஸோ ஹை டெம்பரேச்சர் அப்படின்னா வி கான்ட் டாலரேட் த டெம்பரேச்சர், ஸோ வி நீட் ஃபேன், ஏசி, அது மாதிரி ஏதாவது நம்மளுக்கு தேவைப்படும். நிறைய வாட்டர் வேணும். ஸோ வாட்டர் ஸ்கேசிட்டி இருந்தது அப்படின்னா அதனாலேயும் ப்ராப்ளம் வரும். சரியா, ஹை டெம்பரேச்சர் அப்படிங்கும்போது வாட்டரும் ப்ராப்பராக கிடைக்காது. ஸோ இது மாதிரி நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து அக்கர் ஆகும். ஓகே, ஸோ அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கோல்டு கண்டிஷனாக இருக்குது அப்படின்னாலும் ஸோ நம்மளால் நம்ம விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சு உட்காரணும். ஸோ அது மாதிரி ரொம்ப ரிஸ்கியான ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும். சரியா, ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் எதாக இருந்தாலும் சரி, ரெயினாக இருந்தாலும் சரி, டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சராக இருந்தாலும் சரி, that causes problems. ஓகே, நம்மளோட எக்கோசிஸ்டமில் அங்கே இருக்க லிவிங் ஆர்கானிசமை அது பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம்ஸோட டைப் மேஜராக வந்து பார்த்தோம் அப்படின்னா த எக்கோசிஸ்டம் இஸ் டிவைடட் இன்டு டூ. One is the natural ecosystem and another one is the artificial ecosystem. So natural ecosystem அப்படிங்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா they are present in own. ஓகே, ஸோ அதுவாகவே உருவானது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படி they formed own, அதுவாகவே உருவானது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நேச்சுரல் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். வித்தவுட் த ஹியூமன் இம்பேக்ட், ஓகே, இன்டர்ஃபியர். ஸோ ஹியூமனோட இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் உருவான ஃபார்மான எக்கோசிஸ்டம்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நேச்சுரல் எக்கோசிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Artificial ecosystems are the ecosystem which are formed by the human interference. Okay, so humanoட interfereனால ஃபார்ம் ஆனது தான் என்ன அப்படின்னா artificial ecosystem. Okay, so natural ecosystem, the natural ecosystem is divided into two. ரெண்டுமே natural and artificial ரெண்டுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can further divided into two. Terrestrial ecosystem and aquatic ecosystem. Okay, terrestrial ecosystem and aquatic ecosystem. So terrestrial அப்படிங்கிறது the land surface. Okay, aquatic அப்படிங்கிறது water bodies. Okay, so terrestrial ecosystemக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம், ஃபாரஸ்ட். நாம் போய் அங்கே மரம் நட்டு வைக்கல, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆனது. ஸோ அது வந்து terrestrial ecosystemனு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் அப்படிங்கும்போது வந்து பாண்ட் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆனால் மோரார்லெஸ் பாண்டை விட நம்மளுக்கு எது பெஸ்ட் அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம்னா ரிவர் சொல்லலாம். ஓகே, ஸோ ரிவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபால்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஏன்னா பாண்ட், லேக் இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தில் ஹியூமன்ஸ் வந்து மேக் பண்ணி வச்சது தான் மோஸ்ட் ஆஃப் த பாண்ட்ஸ். ஸோ அதை எக்ஸாம்பிளாக சொல்கிறத விட நம்ம எதை எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா ரிவர் சொல்லலாம், ஆர் அதர்வைஸ் சி இஸ் அ நேச்சுரல் எக்கோசிஸ்டம். ஓகே, ஸோ இது மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா artificial ecosystem. ஸோ artificial ecosystem is classified into two, that is terrestrial ecosystem. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டன், அண்ட் அதே மாதிரி அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அக்வாரியம், நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ த அக்வாரியம். So next வந்து பார்த்தோம் அப்படின்னா components of an ecosystem. Both the natural ecosystem and artificial ecosystem that consist of different components. So அந்த component of ecosystem என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ components of ecosystem அப்படிங்கும்போது they are divided into two, that is biotic component and abiotic component. Biotic components include all the living component, example plants, animals, bacteria, human beings இதெல்லாம். ஓகே, the abiotic components are divided into two, that is the physical factor and edaphic factor. Physical factors are such as light, temperature, wind, humidity. Okay, edaphic factors அப்படிங்கும்போது that are the components of soil, soil இருக்கிற substances, அதுதான் edaphic factors அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர் இன் சாயில், ஏர் இன் சாயில், ஆர்கானிக் மேட்டர் இன் சாயில், இன்ஆர்கானிக் மேட்டர் இன் சாயில். ஸோ இது மாதிரி இருக்கிறதுலாம் தான் என்ன அப்படின்னா edaphic factors அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ component of an ecosystem அப்படிங்கும்போது the ecosystem is divided into two components that have two components, biotic component and abiotic component. ஓகே, சரி, இங்கே உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. think of an object in your home, just keep in mind. ஓகே, வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் உங்கள் முன்னாடி கொண்டு வரணும். ஸோ கொண்டு வந்து you have to segregate that as living things and non-living things. Biotic factors எது, non-biotic factors எது அப்படின்னு நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணணும். அதுதான் இந்த ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே there is a pond ecosystem. ஓகே, ஸோ பாண்ட் எக்கோசிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் இருக்குது, ஸ்னெயில்ஸ் இருக்குது, crab இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட்டில்ஸ் இருக்குது, பீஸ் இருக்குது. ஓகே, டேம்செல் ஃப்ளை இருக்குது, ட்ராகன் ஃப்ளை இருக்குது, டேட்போல் இருக்குது. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் அவர் டக் இருக்குது, பிளான்ட்ஸ்னா டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் ஆர் ப்ரெசென்ட். ஸோ இது மாதிரி different kinds of organisms are present in this ecosystem. Okay, இந்த pond ecosystemல different kinds of organisms இருக்குது. ஓகே, லிவிங் இருக்குது, நான் லிவிங்கும் இருக்குது. ஸோ இப்போது நேச்சுரல் எக்கோசிஸ்டம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்கே the ecosystem is classified into two. One is the natural ecosystem and another one is the
artificial ecosystem. ஸோ அதை தான் இங்கே திரும்ப கொடுத்துருக்காங்க. ஸோ ecosystem originated without human intervention. ஓகே, நம்மளோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், நம்மளோட இன்டர்ஃபியர் இல்லாமல் ப்ரொடியூஸ் ஆகிறது, ஃபார்ம் ஆனது தான் என்ன அப்படின்னா, இருக்கிறது தான் என்ன அப்படின்னா நேச்சுரல் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். திஸ் கேன் பி அக்வாட்டிக் ஆர் aquatic ecosystem or a terrestrial ecosystem. The ecosystem is in water is called as aquatic ecosystem. Water இருந்தது அப்படின்னா அது aquatic ecosystem. வாட்டர் இல்லாத எக்கோசிஸ்டமை நம்ம டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம்னு சொல்கிறோம். ஓகே, அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள் சி, ரிவர், லேக், பாண்ட் இதெல்லாம் சொல்லலாம். ஓகே, அண்ட் புடல் ஆர் சம் எக்ஸாம்பிள் ஃபார் த நேச்சுரல் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம்ஸ். ஓகே, எக்கோசிஸ்டம் அவுட்சைட் த வாட்டர் பாடி சுற்றி வெளியில் இருக்கிற அந்த எக்கோசிஸ்டமை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட், மவுண்டைன் ரீஜன்ஸ், டெசர்ட் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஃபார் டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம். ஓகேயா, நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம். ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம்ஸ் ஆர் created by human being. Okay, so created and maintained by human. They have some of the characteristics of natural ecosystem. இது வந்து create பண்ணது and maintain பண்ணுறது யார் அப்படின்னா human beings. அண்ட் அந்த எக்கோசிஸ்டமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் எக்கோசிஸ்டமில் இருக்க லிவிங் ஆர்கானிசம், அந்த என்விரான்மெண்ட் அதெல்லாம் நம்மளால் இங்கே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தே ஹேவ் சம் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நேச்சுரல் எக்கோசிஸ்டம். தே ஆர் மச் சிம்பிளர் தேன் தி நேச்சுரல் எக்கோசிஸ்டம். சரியா, நேச்சுரல் எக்கோசிஸ்டம் கம்பேர் பண்ணும்போது அதை விட ரொம்ப சிம்பிளான ஒன்று. These can be the terrestrial ecosystems such as paddy field, gardens, etc. ஓகே, இப்போ நம்ம ஃபீல்டு எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் தான். என்ன ஃபீல்டுனாலும் சரியா, நம்ம அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் தான். தென் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வச்சுருக்கிற கார்டனிங் இது எல்லாமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம் தான். அதே மாதிரி அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம்க்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபிஷ் டேங்க்கை நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அக்வாரியம்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த ஃபிஷ் டேங்க்கை நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். So you can see here the aquarium is a place which fish and other water creatures and the plants are maintained. ஓகே, ஸோ நம்ம ஊர் சைடில் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா வித்தின் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி தே க்ரோ ஃபிஷ்ஷஸ் அண்ட் சம் ஆஃப் த பிளான்ட்ஸ். ஒரு சில இடத்துல பிளான்ட்ஸ் வந்து க்ரோ பண்ணுறாங்க. ஆனால் அதர் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தே க்ரோ த ஸ்டார் ஃபிஷ்ஷஸ், கிராப்பு, டர்டாய்ஸ், இது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸை தே ஆர் க்ரோயிங் இன் அ அக்வாட்டிக் இன் அ ஃபிஷ் டேங்க். ஓகே, ஃபிஷ் டேங்க்கில் வந்து க்ரோ பண்ணிகிட்டு இருக்காங்க. An aquarium can be small tank or a large building with one or more large tanks. ஓகே, ஸோ ஒரு டேங்க் இருக்கலாம், சின்னதாக ஒரு டேங்க் இருக்கலாம், இல்லை நிறைய டேங்க்ஸ் வச்சு ஒரு பெரிய பில்டிங்காக இருக்கலாம். ஓகே, ஸோ அது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெரரியம். எப்படி நம்ம இப்போ ஃபிஷ்ஷை வந்து ஒரு கிளாஸ் டேங்க்கில் வச்சு நம்ம க்ரோ பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய பிளேஸில், அதோட கொஞ்சம் பெரிய பிளேஸ், ஓகே, ஒரு ரூம் மாதிரி இருக்கிற ஒரு பிளேஸில் அந்த இடத்துல நம்ம பிளான்ட்ஸு, அனிமல்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம க்ரோ பண்ணுறது வந்து பார்த்தோம் அப்படின்னா டெரரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, டெரஸ்ட்ரியல் ஆர்கானிசம், க்ரோயிங் ஆஃப் டெரஸ்ட்ரியல் ஆர்கானிசம், க்ரோயிங் ஆஃப் அக்வாட்டிக் ஆர்கானிசம் இன் அ conditional area is called as aquarium. ஓகே, அதுவே வந்து growing of terrestrial organism in a conditioned area is called as the terrarium. Okay, terrarium is a place which live terrestrial animals and the plants are kept. Okay, terrestrial இருக்கக்கூடிய plant animals எல்லாத்தையும் வச்சு நம்ம பாதுகாக்கிறது. Plants and animals are kept in a terrarium with controlled condition. Okay, so controlled condition fish tankலையும் அதே மாதிரி தான் controlled condition, அந்த குறிப்பிட்ட ஏரியாவை தாண்டி அது போக முடியாது. அதே மாதிரி இங்கேயும் நம்ம கண்ட்ரோல்டு கண்டிஷனில் க்ரோ பண்ணுறோம். ஓகே, க்ரோயிங் ஆஃப் அக்வாட்டிக் ஆர்கானிசம் இன் கண்ட்ரோல்டு கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் அக்வாரியம். க்ரோயிங் ஆஃப் டெரஸ்ட்ரியல் ஆர்கானிசம் இன் கண்ட்ரோல்டு கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் தி டெரரியம். ஓகே, ஸோ இந்த அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் ரெண்டுமே நம்ம க்ரோ பண்ணுறோம், ரெண்டும் சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்வாரியம் அண்ட் டெரரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அக்வாரியம் அண்ட் டெரரியம் ஆர் யூஸ்டு டு அப்சர்வ் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் மோர் க்ளோஸ்லி. ஓகே, ஸோ அக்வாரியம் அண்ட் டெரரியம்க்கு போகும்போது நம்ம இப்போ சீயில் போயிட்டு எல்லாராலையும் ஃபிஷ்ஷை வந்து நம்ம பார்க்க முடியுமானா முடியாது. அது மாதிரி எல்லா டெரஸ்ட்ரியல் ரீஜனுக்கும் போயிட்டு நம்மளால் அனிமல்ஸ் எல்லாம்
பக்கத்தில் பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. ஓகே, ஸோ அப்போது ஒரு கண்ட்ரோல்டு கண்டிஷனில் நம்ம ஃபிஷ்ஷஸ்ஸு இது மாதிரி அனிமல்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது we can know about the structure shape of an organism. அந்த ஆர்கானிசம் எய்தர் த பிளான்ட் ஆர் அனிமல், அந்த அனிமல்ஸை பற்றி நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா we can know easily. ஓகே, ஸோ இதுதான் அந்த அக்வாரியம் அண்ட் டெரரியமோட யூசஸ். ஓகே, ஸோ in our next class we will discuss about the food chain and the food web. Thank you.